இந்திய அணி இந்த மேட்சை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாயில் அடிங்க. டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? 669 ரன்கள் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி அடிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா களத்துல இந்திய அணி நின்றுட்டு கேஎல் ராகுலும் சுமன் கில்லும் வந்து ரொம்ப நிதானமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜெயிக்க முடியுமா இல்ல டிராப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் இந்திய அணி? களத்துல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஏதோ பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ கூட ஷேர் ஆகலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நேற்று நான் சொல்கிறப்போ சொல்லியிருந்தேன், அதாவது இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. 80% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இங்கிலாந்து ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ட்ராப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை வேணால் இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு 1% ஏதோ நம்பிக்கை இருக்குது இந்திய அணி வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 சினாரியோ நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து ஒன்று இதாண்டா நடக்கும், இது எங்களுக்கே தெரியாதாங்க நீங்கள் கூட சொல்லலாம். ஒன்று, இந்த கேஎல் ராகுல்ன்ற ஒரு தம்பி இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ், அவன் மட்டும் அவுட் ஆகாமல் அந்த தலைவர் நின்னான்னு வச்சுக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து இந்த மேட்சை நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இன்னொரு சைட்லேருந்து சுமன் கில்லும் கான்ட்ரிபியூட் பண்ணி 2 பேருமே அவுட் ஆகாமல் நாளைக்கு ஒரு இந்திய நேரப்படி ஒரு 8 மணி இல்லை 8:30 வரைக்கும் 2 பேருமே நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை ட்ராப் பண்ணிடலாம். சப்போஸ் இவங்க 2 பேரோட விக்கெட்டும் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு சினாரியோ. 2வது சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் வந்தோடனே நியூ பாலை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கு முறுக்குன்னு போட்டு பவுன்ஸை ஏற்றி ஈஸியாக பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி தூக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ் விக்கெட்டையும் சுமன் கில் விக்கெட்டையும் அடுத்து வர ஜடேஜா அடுத்தெல்லாம் வரவங்களாம் நின்று சேவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஜடேஜாவோ வாஷிங்டன் சுந்தரோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஆனால் ரொம்ப ட்ரை பண்ண முடியாது. பட்டுன்னு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 7:30-8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வின் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னிங்ஸ் வெற்றி வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் பார்க்கும்போது ஒரு 137 ரன்கள் தான் அடிக்கணும். அப்படி இருந்தாலுமே அதை தாண்டி இவங்க போயிட்டாங்கன்னாவே ஓரளவு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவங்க சுருட்டணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி பார்ப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து 2வது சினாரியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 311 ரன்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க. நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், நாளைக்கு வந்தோடனே தாசனும் பென் ஸ்டோக்கும் நிற்கிறாங்க. பென் ஸ்டோக்கை நிற்கவே விடக்கூடாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கார், அவர் நிற்கவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, அதையும் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாலும் விக்கெட்டே விழவே மாட்டேங்குது. பூம்ராவை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம். பூம்ராவாலையும் ஒன்றுமே பண்ண முடியலாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் விக்கெட் எடுக்கணும். என்ன மாதிரி வந்து அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் பார்த்தீங்கன்னா சுமன் கில்க்கு இல்லை. நிறைய பேர் சுமன் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க. ஸ்ட்ரேயஸ் ஐயர் இந்த இடத்துல இருந்திருக்கணும், கேப்டன்சி சரியில்லை, செலக்டிங் டீம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய விதங்கள் வந்து சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல வந்து சுமன் கில் நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். செலக்ட் பண்ண இல்லை, அவங்க 25 வயசு பையன், அவங்க என்ன பண்ணுவான், ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கப் அடிச்சுட்டு வந்தாங்க. அடுத்த சீசன் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா லபக்குன்னு தூக்கிட்டு வந்து மும்பை போயிருச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான் அந்த தம்பி. அடுத்து அப்படி கற்றுக்கிட்டு தான் திரும்பி வர முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கான டைமிங் சுத்தமாக கிடையவே கிடையாது. கௌதம் மாம்சையும் போட்டு ஒரு சைடு போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்களா நீங்கள்? இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியா கூட போட்டி போடுங்கன்னா இன்னும் இவ்வளோ இதாக போயிடுச்சு. அதாவது வெஸ்ட் இண்டீஸை நம்ம குறைவாக சொல்லலை, அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நீங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டெஸ்ட்டில் வந்து கோச் பண்ணுறத வந்து மாற்றுங்க, அப்படியே மாம்சம் தூக்கிட்டு வேற யாராச்சும் போடுங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம சுமன் கில்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. செலக்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் உள்ள கேப்டன் வந்து எங்களுக்கு யாருமே கண்ணில் படலை, சுமன் கில் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனால இந்த யங் ஏஜில் வந்து கேப்டன்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு தான் வேணும், நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு பேட்டிங்கில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஃபீல்டிங் எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் விக்கெட் விழும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து இதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இங்கே நிறுத்தினா இப்படி ஒரு விக்கெட் விழுமோ, ஓ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பவுன்ஸை போடணுமோ அப்படின்றது இனிமேல் தான் அவர் கற்றுக்க ஆரம்பிப்பார். கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மகளில் அது அவங்களுக்கு புரியும். நம்மளும் சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது. நம்ம ரிவ்யூவில் எல்லா இடத்துலையுமே போட்டு புலம்புறது தான் நம்ம வேலையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்னோம் அந்த தவறை தான் இந்திய அணி பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ஸை வந்து நிற்க விடு. பிரைடன் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரா இல்லை நீ ஒரு ஆல்ரவுண்டரா, நீ யாருன்னே தெரிலடா மோனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவல்
பாலில் வந்து பேடன் கார்ஸ் வந்து போட்டு ஒரு 47 ரன்கள் வந்து வெறும் 54 பால்கள்லேயே எடுத்திருந்தாரு. ஒரு 3 4 2 6 போட்டு அவரை வந்து வளர விட்டான். அதே மாதிரி பென் ஸ்டோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 141 ரன்கள் வரைக்கும் அவரை வளர விட்டது தான். அவர் பார்த்தீங்கன்னா 11 4 ஒரு 3 6 கடைசியில் வந்ததெல்லாம் லாபண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம ஆட்கள் இங்கே இருந்தாங்க அப்படின்னா பூம்ரா டக்கு இவங்க டக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் டக் அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்தே சொல்கிறோம். ஒரு 330லேருந்து 370க்குள்ளே 6 விக்கெட் விழுது. அதை வந்து நம்ம இந்திய அணி தடுக்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து வளர விட்டது மிகப்பெரிய ஒரு தவறாக போயிடுச்சு. நம்ம சைடில் இருந்து ஜடேஜா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்டுகள் பக்கம் எடுத்திருந்தாரு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்கள் அந்தளவு பார்த்து கிழிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால் வந்து அவங்க ஈஸியாகவே வந்து இதை சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 669 ரன்கள் வந்து எடுத்துட்டாங்க. 311 ரன்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க. 300 நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 220 அதிகபட்சம் 220 எக்ஸ்ட்ரா போயிட்டாங்கன்னா நம்ம ஓரளவு ஜெயிக்க பார்க்கலாம். ஒரு 150 ரன் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்கன்னா கண்டிப்பாகவே நம்ம ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக பென் ஸ்டோக்கையும் தாசன் இவங்கெல்லாம் விக்கெட் படப்படன்னு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு போது சொன்னோம். நம்ம நினைச்சதுக்கு ஏருக்கு மாறாதான் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் செஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து லஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கைகள் ஓங்கி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ தெரியல. ஏதாச்சும் ஒரு மேட்சுக்கு எது நடந்தாதான் கருண் நாயரே இது ஆடி இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இப்போ எழுந்துட்டு இருக்கு. மொதல் ஓவர் ஓக்ஸ் போடுறாரு, அதான் டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க, இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஆடுறோம் அப்படிங்கும்போது ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் அவர் அவுட் ஆகுறாரு. அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஏதோ இப்படி உள்ளே வர மாதிரி இருக்குது, டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவருமே அடுத்த பாலே அவுட்டாரு, டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு. 0க்கு 2 இருக்கு. மொதல் ஓவரில் 2 விக்கெட்டு பார்க்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போல. அடுத்து கேஎலையும் சுமன் கில் வரவங்களாம் எடுத்தா முடிஞ்சு. இதில் வேற ரிஷப் பண்ட்டுக்கு அடிபட்டிருக்கேன், அவரும் விளையாட மாட்டார், சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல. கேஎல் ராகுல் இந்த சைடு நிற்கிறாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து பொறுமையாக நிற்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுமன் கில் வரக்கூடிய ரன்களை வந்து தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து 4கள் அடிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு 10 4 கிட்ட அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கேஎல் ராகுல் ஒரு 8 4 அடிச்சிருந்தாரு. இவர் ஒரு 87 ரன்கள் அடிச்சிருக்காரு, அவர் ஒரு 78 ரன்கள் அடிச்சிருக்காரு. சுமன் கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்களை ஆக்சிலேட்டர் பண்ணுறாரு. அந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிற்கிறாரு. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, விவி லக்ஷ்மன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்தியாவை வந்து சேவ் பண்ணுவாங்க 2001ஆம் ஆண்டு. அந்த மாதிரி இவங்க எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 280 ஒரு 100 140 சம்திங் நினைக்கிறேன் போட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும். இப்போ அந்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத வச்சு நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இவங்க சேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு இருக்குது. நான் முன்னாடி நேற்று சொன்னேன் 70 90 80% வந்து இந்திய அணி வந்து தோற்றுரும், 80% இங்கிலாந்து தான் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போயுமே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்திய அணி ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஆனால் ஜெயிக்கணுன்ற பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு மன கால்குலேட் போட்டு பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 137 ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 138 அடித்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு ரன் நம்ம முன்னிலையாக போயிடுவோம். அங்கேருந்து ஒரு 8 விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன்கள் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் இருந்தால் கூட அடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அவங்க சும்மாவே நம்ம 250 அடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது, அவங்களுக்கு வந்து 450 அடிக்கிறது ஒரு நாள் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பிச்சு நல்லா இது பண்ணுறாங்க. என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க விளாடும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, நம்ம விளாடும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. எல்லாம் சாபம் தான்டா, என்னென்ன பண்ணீங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணணும், சேவ் பண்ணணுன்ற நோக்கத்தில் நம்ம போகணும் அப்படின்னா சுமன் கில் அண்ட் கேஎல் ராகுல் கையில் மட்டும்தான் இருக்குது. இவங்க 2 பேரும் விக்கெட்டை விடாமல் நாளைக்கு இந்திய நேரப்படியே நான் சொல்கிறேனே ஒரு 7-8 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் தெரியுமே 15 இப்போ 300 ஒரு எக்ஸாம் 330ன்னு வச்சுக்கோங்க, 345 கூட 6 விக்கெட் போயிடும். 15 ரன்னுக்குள்ளே எல்லா விக்கெட்டும் படப்படப்படன்னு போயிடும். அதனால் வந்து அவங்க திரும்பி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதிகபட்சம் வந்து இவங்க நாளைக்கு ஃபுல்லாகவே விளையாண்டு கூட ட்ரா பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அவங்கள திணற விடணும். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆட முடியுமோ பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் இங்கிட்ட ஒருத்தர் ஆக்சிலேட்டர் பண்ணி ஏதோ பண்ணும். அப்படி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நான் சொல்கிற ஒரு மேஜிக் நடக்கும்.
ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், செகண்ட் செஷன் டீ எல்லாம் முடிஞ்சு லஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சுமன் கில் ஒரு 160 170, கேஎல் ராகுல் வந்து ஒரு 180 அந்த மாதிரி போட்டாங்கன்னா இப்போ ஒரு 137 தான் வந்து எக்ஸ்ட்ரா அடிக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது 137 + 200 ரன்கள் எக்ஸ்ட்ரா அடிச்சுங்கன்னா வந்து 200 ரன்களை எக்ஸ்ட்ரா அடித்து திருப்பி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சு சுருட்டினா வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்குமா குமார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து நல்லாவே கேட்குது. ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்திய அணி தோல்வி முகமும் அதிகமாகவே இருக்குது. ட்ராப் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.